பிரபல ஓடிடி தளமான நெட்ஃபிளிக்ஸ் மீது வழக்கு. நிக்கோலஸ் கேஜ் நடித்த ஃபோர்டிட் படத்தின் மாஸ்டர் ஹார்ட் டிரைவ் நெட்ஃபிளிக்ஸ் வளாகத்தில் இருந்து திருடப்பட்டதாக ஹாலிவுட் தயாரிப்பாளர் குற்றம் சாட்டியிருக்காரு. பல மில்லியன் செலவுல தயாரிக்கப்பட்ட திரைப்படம் திருடப்பட்டதாக தயாரிப்பாளர் தெரிவிச்சிருக்காரு. முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால தான் எந்த திருட்டு நடந்திருக்குன்னு தயாரிப்பாளர் குற்றம் சாட்டி வராரு. படம் இணையத்துல கசிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால இனி எந்த ஒரு விநியோகஸ்தரும் பல மில்லியன் டாலர்கள் கொடுத்து இந்த படத்தை வாங்க முன்வர மாட்டாங்க என்றும், இதனால படத்தின் சந்தை மதிப்பு முற்றிலும் பாழாகிவிட்டதாகவும் தயாரிப்பாளர் தரப்பு வாதிடுறாங்க. மேலும் 800 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்திருக்காங்க. பாதுகாப்பு குறைபாடால படம் காணாமல் போனதற்கு தாங்கள் பொறுப்பல்ல என்று நெட்ஃபிளிக்ஸ் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனால சர்வதேச அளவுல பரபரப்பு எழுந்துள்ளது.